Question number 441. If a polygon has 10 sides, then the number of diagonals of the polygon is. பலகோணத்தின் பக்கங்கள் 10 எனில் அதன் மூலை விட்டங்களின் எண்ணிக்கை. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் of a polygon is equal to n into n minus 3 divided by 2. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? If a polygon has 10 sides, then the number of diagonals of the polygon என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைட்ஸை தான் வந்து என்னன்னு எடுத்துக்கணும். n is equal to 10 sides. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 10 into 10 minus 3 divided by 2. That is equal to 10 into 7 divided by 2. It is equal to 2 5s are 10. So 7 into 5 is 35. But a polygon with 10 sides have 35 diagonals. Option D. Question number 442. AB is parallel to CD. CD is parallel to EF. Also, EA is perpendicular to AB. If angle BEF is equal to 55 degree, find the values of X, Y, Z. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இந்த லைன் AB, CD parallel இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த லைன் CD and EF வந்து parallelனு சொல்லிட்டாங்க. Also, EA is perpendicular to AB. இப்போ இந்த லைன் EA வந்து is perpendicular to AB அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் BEF is equal to 55 degree. இங்கே ஆங்கிள் எங்கே வரும்? E நடுவில் இருக்க இந்த லெட்டருக்கு நேராக தான் ஆங்கிள் இருக்கும். BEF இந்த ஆங்கிள் 55 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் X, Y, Z. X, Y, Z இந்த வேல்யூஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் X அண்ட் Y என்னது? இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ X இஸ் ஈக்குவல் டு Y. இப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா X அண்ட் Y வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஆங்கிள்ஸை பாருங்கள், Y அண்ட் 55 டிகிரி. இது ரெண்டும் என்னென்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி கிடைக்கும். இப்போது Y ப்ளஸ் 55 degree is equal to 180 degree. இப்போ y is equal to 180 degree minus 55 degree. இப்போ y is equal to 125 degree. நமக்கு என்ன தெரியும்? x and y வந்து equal. அப்போ x is equal to 125 degree and y வந்து is also equal to 125 degree. ஓகே, இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் டி. இப்போ இதுதான் கரெக்டு. இருந்தாலும் z வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன்றதும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆங்கிள் என்னது? 90 டிகிரி வரும். ஏன்னா இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் 90 டிகிரின்றப்ப இதுக்கு பேரலல் லைன் தான் வந்து EF அண்ட் இதை வந்து இந்த லைன் AEன்ற லைன் வந்து கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணுறப்ப இந்த ஆங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது Z ப்ளஸ் 55 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. Z is equal to 90 degree minus 55 degree. So Z is equal to 35 degree. So option D. Question number 443. If log x base 2 plus log x base 4 plus log x base 16 is equal to 7 by 2, then find the value of x. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ வந்து இந்த மூணு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். log b base a is equal to 1 divided by log a base b இப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறப்ப பேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1 divided by log 2 to the base x plus 1 divided by log 4 to the base x plus 1 divided by log 16 to the base x is equal to 7 divided by 2. இப்போ இங்கே பவர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 16 எப்படி எழுதலாம்? 2 power 4ன்னு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 divided by log 2 to the base x ப்ளஸ் 1 divided by இங்கே பவரில் இருக்க 2 முன்னாடி வந்துடும்
2 into log 2 to the base x plus 1 divided by 4 into log 2 to the base x is equal to 7 divided by 2. இப்போ 1 divided by log 2 to the base x காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தால் ரிமைனிங் 1 plus 1 divided by 2 plus 1 divided by 4 is equal to 7 divided by 2 இருக்கும். இப்போ இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் வந்து என்ன வரும் 4ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் டினாமினேட்டர் வந்து 4ன்னு வரணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 4 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும் 1 divided by log 2 to the base x into 4 plus 2 plus 1 divided by 4 is equal to 7 divided by 2. 1 divided by log 2 to the base x into 7 divided by 4 is equal to 7 by 2. இப்போ இங்கே வந்து திரும்ப இந்த ரூலை யூஸ் பண்ணி எப்படி எழுதிக்கலாம் log x to the base 2 இது வந்து is equal to 7 divided by 2 into இங்கே இருக்க ஃப்ராக்ஷன் ரைட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் 4 divided by 7. இப்போ 7 7 கேன்சல் ஆயிரும் 2 2s are 4. log x base 2 is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி ஆகும் x is equal to 2 power 2 that is equal to 4. இப்போ xோட வேல்யூ 4. ஸோ இதை எப்படி இப்படி சேஞ்ச் பண்ணுவோன்றதை பாருங்கள் log a base b is equal to xன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம்னா b power x is equal to a இப்படின்னு எழுதலாம். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ. Question number 444. The GCD and LCM of two polynomials are x plus 1 and x power 6 minus 1 respectively. If one of the polynomials is x power 3 plus 1, find the other. பல்லுறுப்புக்கோவைகளின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே x plus 1 மற்றும் x power 6 minus 1 மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x power 3 plus 1 எனில் மற்றொன்றை காண்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் f of x and g of x is equal to product of its LCM and HCF. HCF என்னன்னு சொல்லலாம் GCDன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க GCD கொடுத்துருக்காங்க. GCD வந்து x plus 1 LCM வந்து x power 6 minus 1 it is equal to அதில் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க x cube plus 1 இன்னொன்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ g of x is equal to x power 6 minus 1 into x plus 1 divided by x cube plus 1. இப்போ இங்கே x power 6 minus 1 இங்கே x power 6 எப்படி எழுதலாம்னா x power 3 the whole square minus 1 1 1 square எழுதிக்கலாம். இப்போ a square minus b square is equal to என்ன வரும் a plus b into a minus b that is equal to x cube minus 1 into x cube plus 1. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் x cube minus 1 into x cube plus 1 into x plus 1 divided by x cube plus 1. இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது it is equal to x cube minus 1 into x plus 1. இதான் வந்து அந்த இன்னொரு பாலினாமியல். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் பி. Question number 445. If alpha and beta are the roots of the equation 3x square minus 4x plus 1 is equal to 0, form a quadratic equation whose roots are alpha square by beta and beta square by alpha. Alpha மற்றும் beta என்பன 3x square minus 4x plus 1 is equal to 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் எனில் alpha square divided by beta மற்றும் beta square divided by alpha ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டினை அமைக்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. ஃபார்ம் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. இப்போ நமக்கு ரூட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குரிய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் is equal to 0. இப்போ இங்கே வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா அப்படின்ற ரூட்ஸ் இருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ்
beta square by alpha into x plus alpha square by beta into beta square by alpha. It is equal to 0. அப்போ இந்த sum and product வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னது 3x² minus 4x plus 1 is equal to 0. இதோட ரூட்ஸ் தான் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இங்கே இருக்க லீடிங் கோஎஃபிஷியண்ட்டை இங்கே கான்ஸ்டன்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into 1 is 3. நெக்ஸ்ட்டு இங்கே -4 வரணும். என்னென்ன நம்பர்ஸ் போடலாம்? 3 into 1 is 3. இங்கே -4ன்றனால இங்கே ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே லீடிங் கோஎஃபிஷியண்ட்டையும் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்போம்ல இங்கே, அதனால் அதை இங்கே டிவைட் பண்ணுவோம். டிவைடட் பை 3. இப்போ இங்கே கேன்சல் ஆயிரும் 1. இப்போ x minus 1 into x minus 1 by 3 is equal to 0. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சிடும் 1,1/3. இதான் வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ். இப்போ ஆல்ஃபா வந்து 1/3ன்னு எடுத்துப்போம், பீட்டா வந்து is equal to 1. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் is 1 divided by 9. பீட்டா ஸ்கொயர் வந்து is equal to 1. நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா 1/9 டிவைடட் பை பீட்டா வந்து is 1. அப்போ 1/9 தான் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா 1 divided by alpha வந்து 1/3, that is equal to 3. இப்போ alpha square divided by beta plus beta square divided by alpha என்ன வரும்? 1 divided by 9 plus 3, that is equal to 28 divided by 9. இப்போ இந்த sum of the roots என்ன கிடைச்சிருச்சு? 28 divided by 9. Product of the roots alpha square divided by beta into beta square divided by alpha. இங்கே பீட்டா பீட்டா கேன்சல் ஆகும், ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா வந்து 1/3 இன்ட்டு பீட்டா வந்து 1 is equal to 1/3. இப்போ இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து 1/3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன வரும்? x² minus 28 divided by 9 into x plus 1/3 is equal to 0. இப்போ இங்கே பார்த்தா டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் வந்து 9ன்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல 9 வரணும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ x² 9x² minus 28x plus 3 divided by 9 is equal to 0. இங்கே டிவிஷனில் இருக்க 9 ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் 0 into 9 is 0. ஸோ இதான் வந்து is the quadratic equation formed by the given roots. Option C. Question number 446. A rectangular piece of paper 11 cm into 4 cm is folded without overlapping to make a cylinder of height 4 cm. Then the volume of the cylinder is 11 cm into 4 cm அளவுள்ள ஒரு செவ்வக வடிவ துண்டு தாளானது ஒன்றுடன் ஒன்று மேல் பொருந்தாதவாறு மடிக்கப்பட்டு ஒரு உருளை உருவாக்கப்படுகிறது. உருளையின் உயரம் 4 cm எனில் உருளையின் கன அளவு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் ஆஃப் லென்த் 11 cm அண்ட் பிரெத் வந்து 4 cm இஸ் ஃபோல்டட் விதவுட் ஓவர்லாப்பிங், ஒன்று மேல் ஒன்று பொருந்தாதவாறு மடிக்கப்பட்டு ஒரு உருளையாக சிலிண்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க. சிலிண்டரோட ஹைட் என்ன வருதுன்னா 4 cm. இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்ப ஹைட் வந்து 4 cm அப்படியே தான் இருக்கும். தென் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஹைட் வந்து ஆஃப் த சிலிண்டர் வந்து இஸ் 4 cm. நெக்ஸ்ட்டு இந்த லென்த்தை தான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரும் இல்லையா, இந்த சிலிண்டரோட பேஸ் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த பேஸ் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr. அதான் வந்து இஸ் ஈக்குவல் டு த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், தட் இஸ் 11 cm. ரேடியஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவோம். 2 into 22 divided by 7 into r is equal to 11. r is equal to 11 into 7 divided by 2 into 22. 11 2s are 22. இப்போ r is equal to 7 divided by 4 cm கிடச்சிருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி அந்த சிலிண்டரோட வால்யூம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு pi into r square h cubic units. It is equal to 22 divided by 7 into radius வந்து 7 divided by 4. இப்போ r ஸ்கொயர்ன்றனால இன்னொரு 7 divided by 4 into h, height வந்து 4 cm. இங்கே 4 4 கேன்சல் ஆயிரும், 7 7 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 11 2s are 22.
1 2s are 2, 5 2s are 10, remaining 1.5. இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா we get 38.5 centimeter cube. That is the volume of the cylinder. Option A. Question number 447. Find the total area of 14 squares whose sides are 11 cm, 12 cm, 13 cm up to 24 cm respectively. 11 cm, 12 cm, 13 cm, 24 cm ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க. இப்போ 14 சதுரங்களோட சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட சைட் 11 cm, செகண்டு 12, நெக்ஸ்ட்டு 13 அப் டு 24 வர சைடு வந்து கொடுத்துட்டாங்க. 14 ஸ்கொயரோட ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் ஏரியா ஆஃப் 14 ஸ்கொயர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட சைடு வந்து 11. அந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா என்ன வரும்? ஏ ஸ்கொயர், தட் இஸ் 11 ஸ்கொயர். இப்போ ஒவ்வொரு ஸ்கொயரோட ஏரியா வந்து என்னென்னா இந்த சைடோட ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட டோட்டல் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் ஓட ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. நமக்கு என்ன தெரியுது? 11 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் தான் வந்து இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே முன்னாடி வந்து என்ன இருக்கும்? 1 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் இருக்குமா? இந்த 1 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயரோட வேல்யூவில் இருந்து ஸ்கொயர்ஸ் 1 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயரோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு 11 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்ஸோட அடிஷன் வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் என்ன வரும்? 24 into 24 plus 1 is 25 into 2 into 24 is 48 plus 1 is 49 divided by 6 minus இங்கே 1 square to 10 square வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 10 into 11 into 10 into 2 is 20 plus 1 is 21 divided by 6. 6 4s are 24. 3 2s are 6, 5 2s are 10, 7 3s are 21. First 4 into 25 is 100, 100 into 49 is 4900 minus 5 into 11 into 7 is 385. This is equal to 4515 centimeter square. Option C. Question number 448. From the given figure, find x plus y plus z. கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து x plus y plus z ஐ காண்க. இப்போ இங்கே பாருங்கள் x, y, z. தென் அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? என்ன வேல்யூ கிடைக்கும்னா 360 டிகிரி கிடைக்கும். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி. Question number 449. In a school, 1/5 of girls and 1/4 of boys are under 12 years of age. If the total strength of the school is 1000, the number of girls is 2/5 of the total. What is the strength of the school who are 12 years or more of age? இப்போ மொத்தம் ஒரு ஸ்கூலில் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் கேர்ள்ஸ் வந்து is 2/5 of the total strength. The 2/5 of 1000. 2 5s are 10, 0 0. இப்போ கேர்ள்ஸ் வந்து 400 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போது பாய்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் வந்து 600 பேர் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 1/5 of girls and 1/4 of boys are under 12 years of age. நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்கூல் who are 12 years or more of age. நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறது அண்டர் 12 years of age குரூப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 1/5 of girls வந்து இஸ் அண்டர் 12 years of ஏஜ்னா ரிமைனிங் இப்போ 4/5 of கேர்ள்ஸோட ஏஜ் வந்து 12 years இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கும். அதாவது 5ல் 1 பங்கு கேர்ள்ஸ் வந்து 12 years of ஏஜுக்கு கம்மியாக இருக்காங்க. இப்போ மீதி 5 பங்கில் 4 பங்கு கேர்ள்ஸ் வந்து வயசு வந்து என்ன இருக்கும்? 12 years or more. ஸோ அதான் 4/5 into 400 and 1/4 of boys are under 12 years of age. இப்போ ரிமைனிங் 3/4 of boys are
இந்த ஏஜ் குரூப் 12 ஆர் மோர். இப்போ இங்கே 1 4s are 4 ரிமைனிங் 2, 5 4s are 20, 0. இப்போ 3 into 150 is 450. 8 5s are 40, 0. இங்கே 4 into 80 is 320. இப்போ total number of boys and girls who are of age 12 and more is 450 plus 320. That is 770. Option A. Question number 450. Find the least number which must be added to 1825 to make it a perfect square. 1825 உடன் எந்த சிறிய எண்ணை கூட்ட முழு வர்க்கமாகும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்ப்போம். 1825. 4 4s are 16. ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் இந்த செட்டை அப்படியே கீழே கொண்டு வருவோம். 25. இங்கே 4 into 2 that is 8. 83 3s are 249. இப்போ அதிகமாகிடுது. அப்போ 82 into 2 is 164. இப்போ 164. ரிமைனிங் வந்து 61 கிடைக்கும். 0ன்னு ரிமைண்டர் வந்தால் தான் இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? 42க்கு அடுத்த நம்பர் என்னது? 43. அதோட ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் இதுக்கு அடுத்த நம்பரோட ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். 43 ஸ்கொயர் என்ன வரும்? 43 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் இஸ் 16. செகண்ட் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் இஸ் 9. நெக்ஸ்ட் 4 into 3 is 12. 12 into 2 is 24. 9 4 8 1. 1849 தான் 43 ஸ்கொயர். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? 1825ஓட எந்த நம்பரை வந்து கூட்டணும்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 1825க்கு மேலே இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது? 1849. அப்போ x is equal to 1849 minus 1825. that is 24. இப்போ இந்த நம்பரை தான் வந்து இந்த கொடுத்துருக்க நம்பரோட ஆட் பண்ணும் to make it a perfect square. Option D. 24 is the correct answer.